அப்படின்னு இருக்காங்க. பெங்களூர் வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் நாங்க வாக்கிங் போவோம். ஆனா இப்போ டே ஃபுல்லாவே வீட்ல ஏசி போட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. டே ஃபுல்லா தான் வெயில் அதிகமா இருக்குன்னு பார்த்தா, நைட் ஹவர்ஸ்ல கூட அங்க வெப்பம் அதிகமா இருக்கு. பூமியோட சூடு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான காரணங்களா என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூர்ல பெய்ய வேண்டிய மழை சரியா பெய்யாம போனது தான். இதே வடகிழக்கு பருவமழையும், குளிர்கால மழையும் ரொம்ப கம்மியா பெஞ்சது தான் இன்னைக்கு பெங்களூரோட டெம்பரேச்சர் அதிகமானதுக்கான காரணம்னு சொல்றாங்க. ஆனா, இந்த ஏப்ரல் மாச கடைசியில பெங்களூர்ல ஒரு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் டெம்பரேச்சர மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சப்போஸ் பெங்களூர்ல இந்த தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அடுத்து எங்க நகரலான்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களோட அடுத்த மூவ் எங்க இருக்கும்னா, சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் சிட்டீஸ்ல தான் இருக்கும். அதனால வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மல்டிநேஷனல் கம்பெனிஸோட அடுத்த மூவ் சென்னையோ, ஹைதராபாத்தோவா தான் இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய சிட்டீஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா இப்பவே வாட்டர்